2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் கேட்பேன். நான் இன்னும் நிறைய கேள்வி வச்சிருக்கேன், உங்களால போட முடியாது, அதுதான் முக்கியமான. இல்ல சார், அந்த மாதிரில நீங்க தைரியமா கேளுங்க சார். நாங்க போடுவோம் சார். நீங்க கேளுங்க. நீங்க போடுவீங்க, போடுவாங்க. தைரியமான ஆளாச்சு. நிறைய அரசியல்ல வந்து திரையுலக பிரமுகர்கள் எண்ணிக்கை அளவில் தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு எம்ஜிஆர் ஒரு முழுமையான வெற்றி பெற்றவர், ஒரு ஜெயலலிதா முழுமையான வெற்றி பெற்றவர், திரு விஜயகாந்த் வயதின் காலமாக பெரிய வெற்றியை தொட முடியல. நிறைய வெற்றியை பெற முடியாத நடிகர்களுக்கு மத்தியில் நம்ம ஆந்திராவில் சிரஞ்சீவி பார்க்குறோம். அது மாதிரி நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சுட்டு வேற மாதிரி போனாங்க. நம்ம விஜயசாந்தி மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ். எப்படி இந்த தைரியம் வந்தது, அதுவும் தமிழ்நாட்டு மக்களை நம்பி அப்படின்னு கேட்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பதில் வரும். எங்க அண்ணன் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா நீங்க தமிழ் தேசியம்னு சொல்ற ரெண்டாவது வார்த்தையே தேசியம் தானே, உங்களுக்கு ஏன்னு அதுல அது பிரச்சனையாவே இருக்குன்னு கேட்பேன். ஓகே, நெக்ஸ்ட். இந்த அரவணைக்கிற திறன் வந்து அவங்க அப்பாவோட இவர்கிட்ட பெட்டரா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. வந்து திரு ஹெச் ராஜா அவருக்கு குறிப்பிட்டாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் பர்சன் தென் கருணாநிதி அப்படின்னாரு. நான் என்ன வியக்கிறேன் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் எவ்வளவு வம்பிழுத்தாலும் அதை காதல வாங்காத மாதிரியே போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அது வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான கேரக்டர். அது அரசியல்வாதிகளுக்கான ஒரு பாடம். நான் எங்களுடைய பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல நாங்க சொல்லக்கூடிய விஷயம். உங்களை ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தை திட்டார், நம்ம என்ன செய்வோம், பதிலுக்கு திட்டிடுவோம். ஒரு அரசியல்வாதி வந்து தம்பி கோபமா இருக்கீங்க போல அப்படின்ட்டு போனோம். அது ஒரு பாடம். அதுல வந்து மாஸ்டரா இருக்காரு திரு ஸ்டாலின். ஓகே, இந்த லாஸ்ட் போட்டோ. ஒரு ஆச்சரியமான ஓப்பனிங்கை கொடுத்தவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பியூட்டிஃபுல்லா பார்த்துட்டோம். உங்க செகண்ட் இன்னிங்ஸ் எப்ப அப்படின்னு கேட்பேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் one of the strongest politicians you've met அப்படின்னா யாரை சொல்வீங்க சார்? ஐ மெட் அப்படின்னா எவ்ரி அதர் பொலிட்டிஷியன். பீயிங் எ பொலிட்டிஷியன் இட் செல்ஃப் எ கிரேட் ஸ்ட்ரென்த். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்க உங்களுக்கு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு சிரிப்பு வரக்கூடியது திரு நாஞ்சில் சம்பத், திரு செல்லூர் ராஜு, இது மாதிரி நிறைய பேர் நாங்கள் இன்டர்வியூ எடுத்தவங்கள. ஆனால் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள். திரு செல்லூர் ராஜுட்ட வந்து ஏன்னா என்னன்னே உங்களை வந்து தெர்மோக்கோலை வச்சு இப்படிலாம் ஓட்டுறாங்க அப்படின்னு, ஒரு விளம்பரம் தானே தம்பி அப்படின்னாரு. இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா, அது சாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லை. அரசியல்வாதிகள்னாலே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் தான். அது வந்து ஒரு பெரிய ஒரு பலமான விஷயம், அது சாதாரணமான விஷயம் இல்லை. அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்கின், ஒரு தனி ஸ்கில், ஒரு தனி பிளட் குரூப், எல்லாமே அது தனி, அது வேற கேட்டகரி. அது சுலபமா எல்லாராலையும் முடியாது. அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் இது நம்மளுடைய கேக் இல்லை அப்படின்னு அப்படியே தனியா விட்டாரு. அவரால் பெருசா சைன் பண்ண முடிஞ்ச இடம் அது. நம்ம நிறைய பேர், திரு கமல்ஹாசன் அவர்கள், அவர் வந்து டிவியை உடைச்சார், எல்லாம் பண்ணாரு, இப்போ என்ன பண்றாரு நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு பொலிட்டிஷியனா சக்சஸ் பண்ணி இஸ் நாட் ஈஸி கேம். அதுக்கு தனி ஒரு விஷயம் வேணும். அதனால நான் ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர்னு பார்க்கல. ஐ சி எவ்ரி அதர் பொலிட்டிஷியன் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்.